بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا، والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله. ما بعد، فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله العلي العليم. عن أنس رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: إن الله سائل كل راء أما استرعى أحفل أم ضيع. ரவாஹு இப்னு ஹிப்பான் அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டில்லா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகாட்டிலிருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு ஹக்கு பாத் என்பதை வழங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்திருப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் எவர்களெல்லாம் நபீரிய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்த வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தன் கருணையும் சலாமின் ஈடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டி அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் விட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை இயன்றால் எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களெல்லாம் நம்முடைய வாழ்விலிருந்து தவிர்ந்து வாழும்படி எங்களுக்கு விளக்கி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாகவே தவிர்ந்து வாழும்படி முதற்க எனக்கு அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைன்னி ஊசிக்கு வனப்சி அவ்வளம் பித்தக்குவல்லா. மேலான அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்தில் நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மனிதர்களிலும் புனிதர்களாக அல்லாஹு தாலா அந்த உலகத்திலே எங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே யார் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானோ அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் எங்களுக்கு இந்த தீனுடைய பாக்கியத்தை தந்து இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே எங்களை நுழைவித்து அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ செய்து கொண்டிருக்கிறான். நாம் ஒவ்வொருத்தரும் நாம் நபிமார்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிமார்கள் இல்லாத ஒரு காலம், இந்த காலத்திலே நபிமார்களுடைய பொறுப்பை சுமந்தவர்களாக அவர்கள் இந்த உம்மத்தினத்திலே என்ன பொறுப்பை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்களோ அந்த பொறுப்பை நாம் சுமந்தவர்களாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களை பிரதிநிதிகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகத்துடைய பொறுப்புகள் எம்முடைய பொறுப்புகள் என்று சொல்லி பல பொறுப்புகளை சுமந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் அவன் 5 பொறுப்புகளை அவன் சுமந்து கொண்டிருக்கிறான். அதில் ஒரு பொறுப்பு தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இது அன்பான சகோதரர்களே முதலாவது பொறுப்பு. எம்மை நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பது இது நாம் சுமந்திருக்கக்கூடிய முதலாவது பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது பொறுப்பை அல்லாஹ் சொல்கிறான்,
வ அஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய தாய் தகப்பன், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த குடும்பத்தார்களை நீங்கள் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது நாம் சுமந்திருக்கக்கூடிய இரண்டாவது பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது பொறுப்பு அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், வஅன்சிர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே உங்களோடு இருக்கக்கூடிய நெருங்கிய குடும்பத்தார்கள் இருப்பார்கள், அந்த குடும்பத்தார்களை நீங்கள் நரகை விட்டும் பாதுகாப்பதை அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். மூன்றாவது பொறுப்பு அன்பான சகோதரர்களே, எம்முடைய ஏனைய குடும்பத்தார்களை நாம் எவ்வாறு சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லலாம், அவர்களை நாம் எவ்வாறு நரகத்தை விட்டு பாதுகாக்கலாம் என்பதை சிந்திப்பது, அதற்காகவே முயற்சி செய்வது, இது எங்களுடைய மூன்றாவது பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நான்காவது பொறுப்பு, அல்லாஹ் எந்த பொறுப்பை அல்லாஹ் நபிக்கு கொடுத்தானோ அந்த நபியுடைய உம்மத்தாகி எம் மீதும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், லிதுன்சிர உம்மல் குரா, அல்லாஹ் குர்ஆனிலே நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியே நீங்கள் எந்த ஊரிலே நீங்கள் இருக்கிறீர்களோ, உம்மல் குரா என்று சொல்வது இது மக்காவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரில் உள்ள மக்களை அல்லாஹ்வின் பால் அழைப்பது, அந்த மக்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பது, அவர்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்வது, இது உங்களுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இது நான்காவது பொறுப்பு. ஐந்தாவது பொறுப்பு, வமன் ஹவுலஹா, இந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர்கள் இருக்கிறது, அந்த ஊர்களில் உள்ளவர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 பொறுப்புகளும் இதை நாம் சுமந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, அது ஆக மேலான பொறுப்பு. அதனை உலமாக்கள் சிலர் 6வது மனிதன் சுமக்க வேண்டிய பொறுப்பு என்பதாக சொல்லுகிறார்கள். நபியுடைய உம்மத்தாகிய நாம் சுமக்க வேண்டிய ஆக பெரிய பொறுப்பும் என்பதாக சொல்லுகிறார்கள். அதுதான் அல்லாஹ் இந்த உலகத்துடைய பொறுப்பை நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான். முழு உலகத்தில் உள்ள மக்களையும் நாம் இந்த தீனை அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு, இதனையும் நாம் சுமந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு ரீதியில் ஒரு பொறுப்பை நாம் சுமந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்னல்லாஹ ஸாயிலுன் குல்ல ராயின் அம்மஸ்தர்ஆஹு அஹஃபில அம் ضيع. அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பொறுப்புதாரிகளுக்கும் அல்லாஹ் கேள்வி கணக்கு என்ற ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த கேள்வி கணக்கு அவர்கள் எதனை பொறுப்படுத்தார்களோ, எதனை அவர்கள் சுமந்தார்களோ, அதனை அந்த பொறுப்பை அவர்கள் பாதுகாத்து அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றினார்களா அல்லது வீணடித்தார்களா என்பதை அல்லாஹ் கேட்பான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, பொறுப்பு என்பது சாதாரண ஒன்றல்ல. பொறுப்புகள் என்பது இது அல்லாஹ்விடம் கேள்வி கணக்குக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஒவ்வொரு சஹாபாக்களையும் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு நீங்கள் கவர்னராக ஆக்குறீர்கள், பொறுப்புதாரியாக ஆக்குறீர்கள், நானும் இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், என்னையும் ஒரு இடத்துக்கு நீங்கள் கவர்னராக ஒரு பொறுப்பாக நீங்கள் ஆக்க மாட்டீர்களா என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஹஜ்ரத் அபூ ஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து கேட்டார்கள். ஹஜ்ரத் அபூ ஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், யா அபூ ஸர் இன்னக லஈஃபுன், அபூ ஸர் நீங்களே பொறுப்பை சுமக்கக்கூடியவர் அல்ல, நீங்கள் பலகீனமானவர்கள், உங்களுடைய உள்ளம் சாஃப்டானது,
நீங்கள் அந்த பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய தன்மை உங்களிடம் இல்லை. அவர்கள் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதை விட்டும் இல்லாதவர்கள் அல்ல. ஆனா சொன்னார்கள், இன்னக லஈஃபுன், நீங்கள் சொஃப்டானவர், நீங்கள் இந்த பொறுப்புகளுடைய விடயத்திலே நீங்கள் கூடிய கவனங்கள் செலுத்தி இந்த பொறுப்பை கவனிக்கக்கூடியவர் அல்ல. ஏன் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இபாதத்திலே கூடிய கவனம் செலுத்தக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதர் நீங்கள் தனிமையில வாழ்வீர்கள், தனிமையாக நீங்கள் மௌத்தாகுவீர்கள், உங்களை ஒரு பிரயாண கோஷ்டி உங்களுடைய ஜனாசாவுடைய கடைசி விடயங்களை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் ஹஜ்ரத் அபூ ஸர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரபுதாவுடைய காட்டிலே போய் இபாதத்துகள் செய்து கொண்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் மரணத்தை எட்டக்கூடிய சமயம் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், எனக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், தனிமையிலே வாழ்வேன், தனிமையிலே வஃபாத் ஆவேன் என்று சொன்னார்கள். நான் இதே காட்டிலே வஃபாத் ஆகிறேன், என்னுடைய ஜனாசாவை கொண்டு போய் பாதையிலே வையுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ ஜனாசா பாதையிலே வைக்கப்பட்டது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரயாணத்தை முடித்துக் கொண்டு வருகிறார்கள். ஜனாசா பாதையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டார்கள், இது யாருடைய ஜனாசா என்பா கேட்டார்கள். மனைவி ஓரத்திலிருந்து சொன்னார்கள், அபூ ஸர்ருடைய ஜனாசா என்பா சொன்னார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். சொன்னார்கள், சதக ரசூலுல்லாஹ், சதக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னது இன்று உண்மையாகி விட்டது என்பதாக அபூ ஸர் ரலியல்லாஹு தஆலா ஜனாசாவை தொழுகை நடாத்தினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னது நீங்கள் பொறுப்புக்கு நீங்கள் பலகீனமானவர்கள் என்று சொன்னது, இவர்கள் இபாதத்தில் கூடுதலாக முயற்சி செய்வார்கள். இபாதத்தில் கூடுதலாக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த பொறுப்புகள் என்பது இது ஏலாது என்பதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யா அபூ ஸர் இன்னக லஈஃபுன், நீங்க பலகீனமான ஒருவர், வ இன்னஹ அமானா, நீங்க கேட்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்குதானே, அந்த பொறுப்பு இது அமானிதமானது, இது ஒரு அமானிதமானது. எனவே வைன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யு வ நதாமா, இந்த அமானிதம் இது கியாமத்துடைய நாளையில கேவலத்தையும் கை சேதத்தையும் கொண்டு சேர்க்கக்கூடியது. இந்த பொறுப்புகள் என்பது இது கியாமத்துடைய நாளையில நாங்க கண்ணியப்படுத்தக்கூடிய பொறுப்புகள் அல்ல. கியாமத்துடைய நாளையில இது கேவலத்தையும் கை சேதத்தையும் கொண்டு சேர்க்கக்கூடியது என்று சொல்லிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லா மன் அகதஹா பிஹக்கிஹா வ அத்தல்லதி அலைஹா ஃபீஹா. நபியார் சொன்னார்கள், இந்த பொறுப்பிலே என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் அறிந்து அந்த பொறுப்பை சரியாக எவன் நிறைவேற்றுகிறானோ அவனை தவிர என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, பொறுப்புகள் என்பது கேட்டெடுக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல, இது ஆசை வைக்கக்கூடிய ஒரு விடயம் ஒன்று அல்ல. இது பொறுப்புகள் என்பது இது நான் விரும்பி அதற்காகவே முயற்சி செய்யக்கூடிய ஒன்றும் அல்ல. பொறுப்புகள் என்பது அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, பொறுப்புகள் என்பது கியாமத்துடைய நாளையில் விசாரிக்கப்படக்கூடிய ஒன்று. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஹியத்திஹி, நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலே கேள்வி கணக்கு கேட்பான் சொல்லி காட்டினார்கள். எங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த பொறுப்புடைய விடயம். நாளை கியாமத்துடைய நாளையிலே என்னுடைய அமலை பற்றி அல்லாஹ் கேட்பான். இந்த அமலுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியாமல் போய்விடும். என்னுடைய உறுப்புகளை அல்லாஹ் பேச வைப்பான். இது என்னுடைய விடயத்திலே எனக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நான் பேணிய பொறுப்புகளை சுமந்து அந்த பொறுப்புகளை நிறைவேற்றாதவனாக ஒரு குற்றவாளியாக நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கேவலம் கை சேதமாக இருந்து கொண்டிருக்கும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புகளை பற்றி தெளிவாக சொல்லி காட்டினார்கள். சாதாரண ஒன்றல்ல,
இது அமானிதம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த காலம், இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, ஒவ்வொரு மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகத்துடைய காலம் முடிவடைந்து அடுத்த நிர்வாகம் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அடுத்த இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புதாரிகளை நியமிக்கக்கூடிய காலத்தை அடைந்திருக்கிறோம். எனவே இதுவும் ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவும் நாம் ஒரு கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய ஒரு விடயம்தான். இந்த பள்ளி வாசல்களுடைய பொறுப்புதாரிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண ஒன்றல்ல. நாம் நினைப்பதை போல் இந்த நிர்வாகங்கள் தெரிவு செய்வதை போல் இன்று நான் பார்க்கின்ற அந்த குவாலிஃபிகேஷன் தகமைகளை போல் குர்ஆன் சொல்லவில்லை, ஹதீஸே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. இன்னைக்கு ஒரு பள்ளி நிர்வாகம் என்று சொன்னா, பள்ளியுடைய பொறுப்புன்னு சொன்னா, எங்கட சிந்தனையில வாரது இன்னைக்கு அவர் இத்தனை பதவிகள் அடைந்திருக்க வேண்டும், இவர் இத்தனை பட்டதாரியாக இருக்க வேண்டும், இவர் இவ்வளவு படித்திருக்க வேண்டும், இவரிடம் இவ்வளவு செல்வம் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தான் இன்று எங்களுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டு விதமான பொறுப்புகள் இருக்கிறது. ஒன்று என்னோடு சம்பந்தப்பட்ட பொறுப்பு, இன்னும் ஒன்று பொதுவான பொறுப்புகள், என்னை தாண்டி ஏனையவர்களோடு சம்பந்தப்பட்ட பொறுப்புகள். என்னோடு உள்ள பொறுப்புக்கு நான் தௌபா செஞ்சிட முடியும், நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட முடியும். என்னை தாண்டி இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளிடம் எத்தனை பேரிடம் நான் தௌபா செய்வது, எத்தனை பேரிடம் நாம் மன்னிப்பு கேட்பது? நாம் நினைக்கிறோம் இன்று நாம் நம்முடைய நிர்வாகத்தை தெளிவு செய்கிறோம், நிர்வாகத்துக்கு ஆட்களை சேர்க்கிறோம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நிர்வாகத்தை தெரிவு செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்குக்கு உள்ளாக்கப்படுவார்கள். யாரை நாம் நிர்வாகியாக தெரிவு செய்தோமோ, யாரை நாம் பொறுப்புதாரியாக நாம் தெரிவு செய்தோமோ, எம்முடைய நாவினால் யாருடைய பெயரை மொழிந்தோமோ, அவர் இந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இந்த தெரிவு செய்தவர்களுக்கும் அல்லாஹ்விடம் கேள்வி கணக்கென்று ஒன்று இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் நினைப்பதை போல இங்கு அந்த குவாலிஃபிகேஷன் தகமையில் பார்க்கக்கூடிய இடம் அல்ல பள்ளி வாசல்கள் என்பதை. அவர் பிஏ முடித்திருக்கிறார், டாக்டர் முடித்திருக்கிறார், ஆலிமாக இருக்கிறார், இவர் செல்வந்தராக இருக்கிறார் என்ற ஒரு தகமை பார்க்கக்கூடிய இடம் அல்ல பள்ளி வாசல் என்பது. பள்ளி வாசலுடைய நிர்வாகம், பள்ளி வாசலுடைய பொறுப்புகள் என்பது குர்ஆன் சொல்லுகிறது. யார் இந்த பொறுப்புக்கு தகமை வாய்ந்தவர்கள், இந்த பொறுப்புக்குரியவர்கள் யார் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. இந்த பள்ளி வாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், இந்த பள்ளியை ஹயாத்தாக்கக்கூடியவர்கள் சரியானவர்களாக இருப்பார்கள் சொன்னால் இந்த பிரதேசத்துக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகளை கூட அல்லாஹ் வேறு பக்கத்துக்கு திருப்பி விடுகிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு அல்லாஹ் அழிவை நாடுகிறான். அந்த அழிவை நாடக்கூடிய சமயம் அந்த பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அவர்கள் சீரானவர்களாக இருந்தால் அல்லாஹ் அந்த அதாபை வேறு பக்கத்துக்கு அல்லாஹ் திருப்பி விடுகிறானாம். கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் கேட்பானாம், ஐன ஜீரானி, ஐன ஜீரானி, என்னுடைய அண்டை வீட்டார்கள் எங்கே, என்னுடைய அண்டை வீட்டார்கள் எங்கே என்ப அல்லாஹ் கேட்பானாம். மலக்குமார்கள் அல்லாஹ்வை பார்த்து சொல்வார்களாம், யா அல்லாஹ், உனக்கு அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்களா, உனக்கு அண்டை வீட்டார்கள் உனக்கு அவசியமானவர்களா என்பதாக அந்த மலக்குமார்கள் கேட்பார்களாம். அல்லாஹ் சொல்வானாம், என்னுடைய அண்டை வீட்டார்கள் யார் தெரியுமா? உம்மாருல் மசாஜித், மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள், மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்கக்கூடியவர்கள் தான்
என்னுடைய அண்டை வீட்டாளர் என்று அல்லாஹ் தஆலா சொல்வானாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மாருல் மஸ்ஜித் அஹ்லுல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பள்ளிகளை நிர்வகிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பள்ளிகளை யார் ஹயாத்தாக்குகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள், அல்லாஹ்வுக்கு உரியவர்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, பள்ளி வாசல்களுடைய பொறுப்புகள் என்பது சாதாரண ஒன்றல்ல, போட்டி போடக்கூடிய ஒன்றல்ல. இன்று நான் வரவேன் என்பதற்காகவே நீ 10 பேரை சேர்த்து நான் தான் வரவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சண்டையிடக்கூடிய ஒன்றல்ல. இன்று சமூகத்திலே பள்ளியுடைய நிர்வாகம் தெரிவு செய்யப்படக்கூடிய சமயத்தில் எத்தனை விதமான சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது. தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் இன்று பள்ளி வாசலுடைய நிர்வாகத்துக்கு வருகிறார்கள். பள்ளியோடு தொடர்பில்லாதவர்கள் அந்த நிர்வாக சபைக்கு வருகிறார்கள். ஹராமான தொழில்களை செய்யக்கூடியவர்கள் இன்று பள்ளிகளை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்ற முடியாதவர்கள் இன்று பள்ளிகளுடைய கடமைகளுக்கு பொறுப்பாகின்றார்கள். இன்று தன்னுடைய குடும்பத்தையே சரியான முறைக்கு வழிப்படுத்த தெரியாதவர்கள் இன்று பள்ளியையும் ஊரையும் நெறிப்படுத்துவதற்காகவே இன்று முன் வருகிறார்கள். இன்று பல குற்றச் செயல்களில் அகப்பட்டவர்கள், தான் ஒரு குற்றவாளி என்பதாக நிரூபிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இன்று பள்ளி வாசல்களை எல்லாம் இன்று நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வியாபாரத்திலே வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள், இன்று கடனோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் இன்று பள்ளி நிர்வாகத்துக்கு இன்று ஆசை கொள்கிறார்கள். இன்று ஏனைய இதற்கு முன்னாலும் நிர்வாகத்தில் இருந்து கொண்டு அந்த நிர்வாகத்திலே பண மோசடியில் ஈடுபட்டவர்கள், பள்ளி சொத்துகளிலே விளையாடியவர்கள் இன்று பள்ளியுடைய நிர்வாகத்துக்கு இன்று ஆசை கொள்ளக்கூடிய அளவு இன்று பள்ளியுடைய நிர்வாகம் மாறிவிட்டது. எவ்வளவு கேவலமான, எவ்வளவு கவலையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பயந்து பயந்து செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு, இந்த பொறுப்புக்கு நான் தகுதி கிடையாது, இது வேண்டாம் என்று சொல்லி நான் பின்னாகக்கூடிய விரண்டோடக்கூடிய ஒரு பொறுப்பு தான் இந்த பள்ளிகளுடைய நிர்வாகத்துடைய பொறுப்பு என்று சொல்லக்கூடியது. ஆனா இன்று சண்டை பிடிக்கிறோம் அன்பான சகோதரர்களே. இன்று இதற்காகவே போட்டி போடுகிறோம். ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்துவிட்டால் அதற்கு எதிரானவர்கள் அதற்காகவே பிட்டிஷன் அடிப்பது, பக்கு போட்டுக்கு இன்று எத்தனை விதமான கடிதங்கள் அடிப்பது, அவர்கள் நிர்வாகிகள் சரி வராது, நாங்கள் தான் சீரானவர்கள் என்பதாக எத்தனை விதமான முயற்சிகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் நன்மை என்பா நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிகளுடைய பொறுப்புகள் என்பது நாம் உலகத்துடைய பட்டம் பதவியை போல் நான் BA, நான் MBBS அல்லது நான் ஒரு ஆலிம், நான் இந்த மதரசாவில் வெளியாகியவன் என்று ஒரு பட்டம் போடுவதற்கான பொறுப்பு அல்ல பள்ளி நிர்வாகத்திலே பொறுப்பு. தனக்கு பின்னால் கண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு அல்ல. இன்று நாம் நினைக்கிறோம் நான் ஒரு பள்ளி நிர்வாகி அல்லது ஒரு பள்ளியுடைய தலைவர் என்று சொன்னால் எனக்கு கண்ணியம் இருக்கிறது, நான் ஊரிலே கண்ணியப்படுத்தப்படுவேன், நான் சங்கைப்படுத்தப்படுவேன், நான் பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறேன் என்பதாக பெருமை பாராட்டலாம். அல்லது நான் எங்கேயாவது வைபவத்திலே எனக்கு ஒரு முன்னுரிமை தரப்படும் என்பதாக இன்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இது உலகத்தில் கண்ணுக்கு முன்னால விளங்கலாம், எங்களை கண்ணுக்கு முன்னால இவ்வாறு கௌரவிக்கப்படலாம். ஆனா இந்த கௌரவத்துக்குரிய பொறுப்பு அல்ல இந்த பள்ளிகளை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்புகள் என்பது. இன்று சிலர் தனக்கு செல்வம் இருக்கிறது, தனக்கு ஒரு பள்ளியை பொறுப்பாக்கிக் கொள்வோம், எனக்கு ஒரு பதவி இருக்கிறது, அந்த பதவிக்கு நான் ஒரு பள்ளியை பொறுப்பாக்கிக் கொள்வோம் என்று வரக்கூடிய ஒரு பொறுப்பும் அல்ல இந்த பள்ளியுடைய நிர்வாகம் என்பது. சாதாரண பொறுப்பல்ல. நாங்க எங்களுடைய பாசையில சொல்றா இருந்தா பொறுப்படுத்தா பருப்பு திங்கள் என்பா சொல்லுவாங்க. அதே போலதான் அன்பான சகோதர பெரியார்களே, இது சாதாரண பொறுப்பல்ல. பள்ளியுடைய பொறுப்புகள் என்பது அல்லாஹ்விடத்தில் கியாமத் நாளையில விசாரிக்கப்படக்கூடிய ஒரு பொறுப்பு.
பயந்து பயந்து இந்த நிர்வாகத்துக்குள்ள வரக்கூடியவர்கள், இந்த நிர்வாகத்தை தெரிவு செய்யக்கூடிய நாம் இந்த விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து பயந்து நாங்கள் செயற்பட வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்து தௌபாவுல ஒரு ஆயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த பள்ளிகளை நிர்வகிக்கிறதுக்கு யார் தகுதி என்ற விடயத்தில் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இவர்கள் யார் தெரியுமா? முதலாவது நிபந்தனை அல்லாஹ் சொல்கிறான், மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும், வஸ்துக்கள் மீது உள்ள நம்பிக்கை இல்லாதவராக இருக்க வேண்டும், உள்ளத்திலே ஈமானுடைய தளர்வு இருக்கக்கூடாது, அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் மீது உள்ள முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏன்? இவர் இந்த ஊருடைய இந்த பிரதேசத்துடைய ஒரு பொறுப்புதாரி. இவருடைய உள்ளத்தில் ஈமானுடைய தளர்வு இருக்குமாக இருந்தால் இதனை சூழ உள்ளவர்கள், இவருக்கு கீழால் உள்ளவர்களுடைய ஈமான் தளர்ந்து போய்விடும், அவர்களுடைய ஈமான்ல பலவீனம் உண்டாகிவிடும். சொல்லுவார்கள், தாய் தந்தை எவ்வாறு அதே போன்றுதான் பிள்ளைகள் என்பார் சொல்லுவார்கள். இவர்கள் பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள், எம்முடைய தலைமை பள்ளி வாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய ஈமான் உறுதியான ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ் சொல்லக்கூடிய முதலாவது நிபந்தனை. இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தான் நாம் நம்முடைய நிர்வாகங்களை தெரிவு செய்யக்கூடியவர்கள். அடுத்து வரக்கூடிய நிர்வாகத்தை தெரிவு செய்யக்கூடியவர்கள் இந்த இருக்கக்கூடிய நாங்கள் தான். நன்றாக வழங்கிக் கொள்ளுங்கள், நாம் யாரை தெரிவு செய்கிறோம்? ஈமான் உள்ள ஒருவராக இருக்கிறாரா? அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை, முதலாவது நிபந்தனை மன் ஆமன பில்லாஹ், ஈமான் இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை வல் யௌமில் ஆகிர், கியாமத்துடைய நாள் ஒன்று இருக்கிறது என்ற பயம், அச்சம், ஈமான் இருக்க வேண்டும். இந்த பயம் இல்லைன்னு சொன்னா, கியாமத்துடைய நாள் ஒன்று இருக்கிறது, மௌத் ஒன்று இருக்கிறது, எனக்கு சக்கராத் ஒன்று இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, மறுமைய நாளில் எனக்கு விசாரணை என்ற ஒன்று இருக்கிறது என்ற அந்த ஈமான் இல்லை என்று சொன்னால், அன்பான சகோதரி பெரியார்களே, இன்று எத்தனை பள்ளிவாசலுடைய செய்திகளை கேள்விப்படுகிறோம். இன்று எத்தனை பள்ளிவாசலுடைய செய்திகளை நாம் இன்று வலைத்தளங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பள்ளிவாசலுடைய சொத்துக்களை தன்னுடைய சொத்துக்களாக இன்று பயன்படுத்துகிறார்கள். காரணம் என்ன? ஈமான் இல்ல, மௌத்துடைய அச்சம் இல்ல. பள்ளிகளுடைய காசுகளை இன்று வியாபாரத்திலே சேர்த்து வியாபாரம் செய்த எத்தனை நிர்வாகிகள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? நான் கபர்ல இருந்து எழுப்பாட்டப்படுவேன், கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறதே, அதுல எனக்கு நரகமா சொர்க்கமா, அந்த கபருடைய வாழ்க்கையில இன்பமா இருப்பேனா இல்லையா, சக்கராத்துல கனிமா வருமா இல்லையா என்ற அச்சம் இல்ல, மறுமையில வாழ்க்கையுடைய நம்பிக்கை இல்ல, உலகத்தில் நான் எப்படி வேணுமா வாழலாம் என்பார் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளி வாசலுடைய நிர்வாகம் என்று வந்து விட்டாலே நிர்வாகத்தை ஒப்படைப்பதற்கு தயாரில்லை. எத்தனை சண்டைகள்! புதிய நிர்வாகம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டு விட்டால் பழைய நிர்வாகியிடம் சென்று கணக்கறிக்கையை தாருங்கள் என்று கேட்டால் கணக்கறிக்கையை கொடுப்பதற்கு தாமதம். என்ன காரணம்? அன்பான சகோதரே, பள்ளி வாசலுடைய கணக்கிலே விளையாடப்பட்டிருக்கிறது. எத்தனை நிர்வாகத்திலே செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தனை ஊர்களில் இந்த செய்தி நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை நிர்வாகங்கள் இப்படியான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு பள்ளியுடைய நிர்வாகம் 3 வருடங்கள், இந்த 3 வருடங்கள் முடிந்துவிட்டால் அவர்கள் யோசிக்க வேண்டும், அல்லாஹ் என் மீது வைத்த பெரிய ஒரு சுமையை நான் இன்று நாம் இறக்கி வைக்கிறேன், என்னோட தலையோட இந்த தலையாக இது போய்விட வேண்டும் என்பதாக சந்தோஷத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு தான் நிர்வாகம் என்று சொல்வது. ஆனா நான் தான் இருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் இன்று எத்தனை நிர்வாகங்கள் இன்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நிர்வாகங்கள் அதற்காக முயற்சி செய்கிறார்கள். நான் வர வேண்டும், நான் வர வேண்டும். ஏன்? இது தொழிலா? பள்ளி வாசலுடைய பொறுப்பு என்பது தொழிலா? சம்பாத்தியம் கொடுக்கக்கூடிய, சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அன்பான சகோதரர்களே, தன்னுடைய பொக்கேட்டால செலவழிக்க வேண்டிய பொறுப்பு இது. பொக்கேட்டுக்குள்ள அள்ளி போட வேண்டிய பொறுப்பு அல்ல இது. தன்னுடைய பொக்கேட்ல இருந்து
அள்ளி வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த பள்ளியுடைய பொறுப்பு என்று சொல்லக்கூடியது. ஆனா இன்றைக்கு இதெல்லாம் நடக்கிற காரணம் என்ன? இது கியாமத்துடைய பயம் இல்ல, சக்கராத்துடைய பயம் இல்ல, எனக்கு கேள்வி கணக்கென்ற ஒன்று இருக்கிற இந்த பயம் இல்லாத காரணம் தான் இன்றைக்கு இந்த நிர்வாகத்தை கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. நிர்வாகத்தை உடைய இயலாத காரணமாக இருக்குது. எனவே தெரிவு செய்யக்கூடிய நாங்கள் இரண்டாவது நிபந்தனை அல்லாஹ் சொல்றான், வல் யௌமில் ஆகிர், கியாமத்துடைய அந்த நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களை தெரிவு செய்யணும். இன்னைக்கு எங்களுடைய இலங்கையில, இன்னைக்கு எங்களுடைய பிரதேசங்கள்ல மறைமுகமாக நாஸ்திகர்கள் நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. மறைமுகமாக நாஸ்திகர்கள் பள்ளியுடைய நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. நாங்க பார்க்க அவங்களோட பொசிஷனை, அவங்களோட பட்டம் பதவியை பார்க்கிறோம், அவங்களுடைய செல்வத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நாஸ்திகர்களை கொண்டு பள்ளி நிர்வாகத்தில் அமர்த்தி வச்சிருக்கிறான். சோலை எவ்வளவு பெரிய கவலையான விடயம். இந்த பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் நாஸ்திகர்களாக இருந்தா கியாமத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள் இருப்பாங்கன்னு சொன்னா, இருக்கக்கூடிய ஊர்வாசிகள் வாலிபர்களுடைய உள்ளத்துல இந்த கியாமத்துடைய நம்பிக்கை, இந்த மௌத்துடைய பயம் எந்த அளவு வரும் அன்பான சகோதரர்களே? எதிர்காலத்தில் எங்கள் சந்ததிகள் நாஸ்திகர்களாக மாறிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர், இன்னைக்கு எத்தனை படித்தவர்கள், பட்டம் பதவியில் உள்ளவர்கள் தன்னுடைய கொள்கை நாஸ்திகம் என்பதை வெளிப்படுத்தாதவர்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஏன் காரணம் தெரியுமா? என்ன பள்ளிக்கு சேர்க்க மாட்டா, என்ன பள்ளியுடைய நிர்வாகத்துக்கு எடுக்க மாட்டா, என்ன தால வெளிப்படுத்தாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் நேரம் நீளுது என்பதற்காக வேண்டி நீங்க கொண்டு நினைத்துக் கொள்ளாதீங்க. இது முக்கியமான ஒரு விடயம், அதனால கொஞ்சம் இருந்து கேட்டுட்டு போங்க. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை அல்லாஹ் சொல்லுகிறான், நிர்வாகத்துக்கு யார் தகுதி? அல்லாஹ் ஒரே ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வர்றான், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். தொழுகையில பொடுவோக்கு செய்யக்கூடியவர்கள் நிர்வாகத்துக்கு வரக்கூடாது. இந்த நிர்வாகத்துடைய தெரிவுன்னு சொன்னா, இன்னைக்கு அசலுக்கு பின்னால நிர்வாகத்துக்கு தெரிவுன்னு சொன்னா, பள்ளி பக்கம் இல்லாதவங்க பள்ளிக்கு வருவாங்க. இந்த அசலுடைய தொழுகையில வந்து கலந்து கொள்வாங்க. நிர்வாகத்தை தெரிவு முடிஞ்சிட்டா அடுத்த நிர்வாகத்தை தெரிவுக்கு தான் அவரை பள்ளியில காரணத்துக்கு இயலும். இன்னைக்கு எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை நிர்வாகத்தை தெரிவுக்கு நாங்களும் போயிருக்கிறோம். எனக்கு எத்தனை சண்டை சச்சரவுகள். தொழுகை இல்லாதவங்க இன்னைக்கு நிர்வாகத்தை பிடிக்கணும் சொல்லி முன் வராங்க. நாங்க இன்னைக்கு அவங்களை ஆமோதிக்கிறோம். முகத்தாட்சியைக்காக வேண்டி, குடும்பம் என்பதற்காக வேண்டி, என்னுடைய தொழில் அவர் உதவி செய்யலாம் என்பதற்காக வேண்டி, அவருக்கு நான் இன்று வியாபாரத்தோடு கொடுக்கல் வாங்கல நான் ஈடுபடுகிறேன் என்பதற்காக வேண்டி எத்தனை தொழில்கை இல்லாதவர்களை நாம் ஆமோதிக்கிறோம். நாவுகளால் இன்னைக்கு ஜும்மாவுடைய நேரம், இந்த பள்ளியுடைய நிர்வாகம் எப்படி என்பது எனக்கு தெரியாது. இன்றைய ஜும்மாவுடைய நேரம் எத்தனை நிர்வாகிகள் ஜும்மாவுடைய நேரத்துக்கு முன்னு கூட்டி வந்தவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை நிர்வாகிகள் ஜும்மாவுடைய நேரம் முடிவடைய போகிறது, மிம்பரை விட்டு இமாம் இறங்க போகிறார். எத்தனை நிர்வாகிகள் இன்னும் வராதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். எத்தனை ஃபுட்போர்ட்ல வரக்கூடியவர்கள் தொழுகை ஆரம்பித்ததற்கு பிறகு வரக்கூடிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இவர்கள் இவ்வாறு இருப்பார்கள் சொன்னால் மனிதர்கள் உள்ளத்திலே, இந்த மஹல்லாவை சேர்ந்தவர்கள் உள்ளத்திலே இந்த தொழுகையுடைய அஹம்மியத், தொழுகையுடைய முக்கியத்துவம் எவ்வளவு இருக்கும் அன்பான சகோதரர்களே? தொழுகை வேண்டும் என்ற சிந்தனை எவ்வளவு இருக்கும்? தொழுகைக்கு முன் சஃபிலே வரக்கூடியவர்களுடைய சிந்தனை கூட நாம் இன்னும் நேரம் இருக்குதானே தொழுது கொள்ளலாம் என்ற அந்த சிந்தனை வருமே தவிர நேர காலத்தில் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற சிந்தனை வரமாட்டார் அன்பான சகோதரர். சாதாரண ஒன்றல்ல நாம் தெரிவு செய்யப்படக்கூடியது. அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் நிர்வாகத்துக்கு வர வேண்டும். தொழுகையில் பொடுவோக்கு செய்யக்கூடியவர்கள், தொழுகையை தாமதித்து தொழக்கூடியவர்கள், தொழுகாதவர்கள் இந்த நிர்வாகத்துக்குள் வரக்கூடாது. நாங்களும் அவர்களை ஆமோதித்து விடக்கூடாது. இந்த தவறை நான் செய்து விடக்கூடாது. அல்லாஹ்விடம் எனக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது அன்பான சகோதரர்களே. இப்படியாப்பட்ட ஒருவரை நான் பேரை மொழிகிறேன், இன்னும் ஒருவர் அவரை ஆமோதிக்கிறார் என்றால் அன்பான சகோதரர்களை, கியாமத்து நாளில் எனக்கு அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு இருக்கிறது.
அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை நான் இழக்க செய்கிறேன். அல்லாஹ் சொல்றான் மூன்றாவது நிபந்தனை வாக்காம சலா. நான்காவது நிபந்தனை அல்லாஹ் சொல்கிறான் நிர்வாகத்துக்கு யார் தகுதி? வாக்காம சலாத்த வாத்த ஜகாத்த, ஜகாத்து கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்று எத்தனை நிர்வாகத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய ஜகாத்தை நிறைவேற்ற எத்தனை பேர் இருக்கிறார்கள்? 2.2% ஜகாத்தை கொடுக்காத எத்தனை நிர்வாகிகள் இருக்கிறார்கள்? அன்பான சகோதரி, நபி அவர் சொன்னார்கள், ஒரு ஊர்ல ஜகாத்து சரியாக நிறைவேற்றப்படையில்லைன்னு சொன்னா அந்த ஊரு பஞ்சம் வரும்னு சொன்னாங்க. அந்த ஊர்ல உள்ளவர்கள் சிரமத்தை மேற்கொள்வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஊரை தலைமை தாங்கக்கூடியவங்க, பள்ளியை தலைமை தாங்கக்கூடியவங்க ஜகாத்தை கொடுக்க இல்லைன்னு சொன்னா எங்கட மகல்லா வாசிகள் கள்ளர்களா பேத்திடுவாங்க, எங்களுடைய வாலிபர்கள் அவர்கள் திருடர்களா மாறிடுவாங்க. பஞ்சம் அன்பான சகோதரர்களே, காதல் ஃபக்ர் ஐய கூட குஃப்ரா, பஞ்சம் என்பது இறை நிராகரிப்பு கொண்டு சேர்க்கும் என்பார் சொன்னார்களே, அந்த இறை நிராகரிப்புக்கு மக்கள் முர்த்தத்தாக மாறிடுவாங்க. ஏன்? இங்க பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் நிர்வாகிகள் ஜகாத்து கொடுக்கவே இல்லை, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சரியான முறையில ஜகாத்தை கொடுக்கிறது இல்லை. அதனால பஞ்சம் பசியால மனிதர்கள் அவர்கள் ரித்தத்துடைய அந்த மத மாற்றத்துக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல பேர் மாற்றம் என்று சொல்லி ஒரு பகுதி வந்து கொண்டிருக்கிறது. பார்த்தா என்ன அன்பான சகோதரர்களே, கஷ்டம் அவர்களுடைய சிரமத்தால அவர்கள் இன்று மதம் மாறிக்கொண்டு போறாங்க. கண்ணீர் வடிக்க வேண்டும். இன்னைக்கு நாங்க செய்யற தவறு அன்பான சகோதரர்களே, மிம்பர்ல இருந்து மருத்துவ கணக்கா பேசலாம், முடிவெடுக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான், நாங்கள் அல்ல. முடிவெடுக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான். இந்த மஹல்லாவை சேர்ந்தவர்கள், இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டியவர்கள். நாம் மிம்பர்ல வைத்து அல்லாஹ்வுடைய தீனை சொல்ல முடியும், ஹக்கை சொல்ல முடியும். ஆனால் ஹஸரத் நீங்க எவ்வளவு வேணுமானாலும் கத்துங்க, எத்தனை மணி நேரம் வேணுமா சொல்லுங்க. ஆனா நாங்க நிர்வாகத்துல நாங்க இப்படித்தான் தெரிவு செய்வோம், நாங்க இப்படியானவர்கள் தான் கொண்டு நிர்வாகத்தை நாங்க அமைப்போம், எங்கட திட்டம் ஒன்று இருக்குது, இந்த பள்ளியை பிடிக்கணும், எங்கட கொள்கையை உள்ளுக்கு கொண்டு வரணும், நாங்க இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எங்களுக்குள்ளால நாங்க சமாளிக்கணும் என்ற திட்டத்தோட இருப்பீங்கன்னா இந்த ஊரை முன்னேற்ற முடியாது. இன்னைக்கு நாங்க யோசிக்கிறோம், எங்கள் சந்ததிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, சந்ததிகள் அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவார். எங்களுக்கு துஆ கேட்கக்கூடிய சந்ததிகள் கூட இல்லாத நிலைமை உருவாகிடும். இன்னைக்கு எங்கட சுய லாபம், எங்கட சுய சிந்தனையால, இன்னைக்கு எங்கட அரசியலால, இன்னைக்கு நிர்வாகம் தெரியப்போன அரசியல் உள்ளுக்குள்ள வார, அந்த அரசியல் அவருடைய அரசியலுடைய வாதிகளை உள்ளுக்கு சேர்க்கணும், இந்த அரசியல் கட்சியுடைய உள்ளுக்கு சேர்க்கணும், என்ன அரசியல் உள்ளுக்கு பூத்துற. இது பள்ளிவாசல் என்பது அரசியல் செய்யக்கூடிய இடம் அல்ல. பள்ளிவாசலுடைய நிர்வாகி என்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கு சோரம் போகக்கூடியவர்களும் அல்ல. அவர்கள் எந்த கட்சியில் இருக்கலாம், தனக்கு எந்த விருப்பமான கட்சியில் அவர் இருக்கலாம். ஆனால் பள்ளிக்குள்ளான இவர்கள் அரசியலை கொண்டு நுழைவிக்க கூடாது. அப்படி நுழைவிப்பார்கள் சொன்னால் ஊருக்குள்ளால் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒருங்கிணைப்பு, உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை என்பது இல்லாமல் போய்விடும் அன்பான் சொல்கிறேன். அதனால்தான் அல்லாஹ் நிர்வாகங்கள் செய்யக்கூடியவர்கள் யார் யார் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். நான்காவது நிபந்தனை, அல்லாஹ்வுடைய அந்த கடமை ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள் நிர்வாகத்துக்கு வர வேண்டும். அதுக்காக வேண்டி ஹராமான தொழிலை செஞ்சு நானும் ஜகாத்தை கொடுக்கிறேன் என்பதற்காக வேண்டி ஊரெல்லாம் சதக்கா கொடுக்கிறாங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிறாங்க. செய்யறது பச்சை ஹராமான தொழில், பச்சை வட்டியோடு சம்பந்தப்பட்ட தொழில், போதை வஸ்துக்களோடு சம்பந்தப்பட்ட தொழில். இன்னைக்கு லட்ச கணக்கில் இன்னைக்கு உழைக்கிறாங்க, கோடி கணக்கில் உழைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஊருக்குள்ள அவருக்கு கண்ணியம் ஏன் கூட குறை செலவழிக்கிறாரு. இன்னைக்கு ஊருக்குள்ள அவரை இன்னைக்கு முன்னுரிமை, எந்த நிகழ்ச்சியை பார்த்து அவரை முன்னுக்கு தூக்கி வைக்கிறாங்க. என்னையும் அவர்கள் லட்ச கணக்கில் செலவழிக்கிறாரு. அடுத்தவங்க யோசிக்க இவர் பள்ளிக்கு நிர்வாகத்துக்கு வரணும்,
ஏன் ஏன் பிள்ளை நான் இந்த போதை வஸ்துக்கு பழக்கம் உள்ள பிள்ளைய மாற்றணுமா? ஏன் பிள்ளை சமூகத்தில் ஒதுக்கப்படக்கூடிய பிள்ளையாக நான் ஆக்கணுமா? எந்த சந்ததி இவ்வாறான தவறுகளோடு செய்யக்கூடிய சந்ததியா மாற்றணுமா? விரும்புறீங்களா? அவங்களை கொண்டு பள்ளிக்குள்ள வைங்க, அவங்களை கொண்டு பள்ளி நிர்வாகத்தில் சேருங்க. அவங்களோட அறாமான பணத்தை நீங்க அங்கீகரிக்கிறீங்களா? ஊருக்குள்ள அவங்க மாத்திரம் அல்ல, எங்களை தொழில்களே அல்லாஹ் ஹராத்தோடு சேர்த்து விடுவான். சாதாரண ஒன்றல்ல. நாங்க நினைக்கிற சிந்தனை சொற்ப சிந்தனை, எங்களை சிந்தனை அற்பமானது. எங்களை சுய லாபத்துக்கு கொஞ்ச நேரத்துக்காக வேண்டி அந்த நிர்வாகம் தெரிவு செய்யற அரை மணித்தியாலத்தில் நாங்க சிந்திக்கிற சிந்தனை, அன்பான சகோதரர்களை, எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அல்லாஹ் சீரழிச்சு விடுவார். இன்னைக்கு ஹராமான தொழிலை செஞ்சு கொண்டு எனக்கு எத்தனை பேர் இன்னைக்கு லட்சக்கணக்கில் பள்ளி வாசலை கொடுக்கிறான். இன்னைக்கு அவன் சல்லிய டொய்லெட்டை கூட பயன்படுத்துறதுக்கு ஏழான்னு பார்க்கணும். இன்னைக்கு அவன் கொடுக்கக்கூடிய சதக்கா எந்த பேர்ல கொடுக்கிறானே, அந்த சல்லிய இன்னைக்கு டொய்லெட்டை கூட பயன்படுத்தாம இல்லையான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனா அவனை தூக்கி நாங்க பள்ளிக்குள்ள வைக்கிறோம். பள்ளிக்குள்ள வைக்க நஜீஸ தூக்கி தூய்மையான இடத்துக்கு கொண்டு வர வைக்கிறோம். அன்பான சகோதரனே, அல்லாஹ்வுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும், தௌபா செய்யணும். இதற்கு முன்னால நிர்வாகங்கள்ல நாங்க இந்த பள்ளி அல்ல, வேற பள்ளிவாசல் நிர்வாகத்திலேயாவது இப்படிப்பட்டவர்களை நாம் வாயால மொழிந்து இருந்தா அல்லாஹ்வுக்கு தௌபா செஞ்சு, அல்லாஹ் இதுக்கு பிறகு நான் இப்படியான தவறு செய்ய மாட்டேன். அல்லாஹ் போடக்கூடிய 4வது நிபந்தனை, அல்லாஹ் 5வது நிபந்தனை குர்ஆன்ல சொல்றான், வஆத ஸகா வலம் யக்ஷ இல்லல்லாஹ். 5வது நிபந்தனை அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாதவராக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அஞ்சக்கூடியவராக இருக்கணும். இது அவர் என்ற ஒரு சட்டம், இவர் என்ற ஒரு சட்டம், இவர குடும்பத்துக்கு ஒரு சட்டம், இவங்களுக்கு ஒரு வெடுப்பு என்ற அந்த நிபந்தனை இருக்கக்கூடாது, எந்த தன்மை இருக்கக்கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எப்படி நிர்வாகம் செஞ்சாங்க தெரியுமா? மஸ்ஜித் நபவியை எப்படி நிர்வாகம் செஞ்சாங்க தெரியுமா? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, ஏண்ட ஈர குழந்தோ ஏண்ட உயிரான ஏண்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் களவெடுத்தாலும் என்னுடைய மகளுடைய கையை நான் வெட்டுவேன் என்று சொன்னார்கள். நவுது பில்லாஹ். இதான் அன்பான சகோதரரை நிர்வாகித்து வரக்கூடிய தன்மை. இது என்ற குடும்பத்துக்காக வேண்டிய ஒரு சட்டத்தை மாத்துறது, என் குடும்பத்துக்காக வேண்டிய பள்ளியுடைய லெட்டர்ல சைன் வச்சு கொடுக்கிறது. அவர் வாராரு, அல்ல பணத்துக்காக வேண்டி சைன் வச்சு கொடுக்கிறது. இன்னைக்கு எத்தனை நிர்வாகங்கள் இன்று அன்பான சோலை மிம்பர்ல வைத்து செல்ல ஏலா, எத்தனை விதமான கீழ்த்தரமான விடயங்கள் இன்னைக்கு செய்திருக்கிறாங்க. எத்தனை கள்ள காவின்களை கள்ள நிக்காகளுக்கு துணப்போன நிர்வாகங்கள் இருக்குது, ஹராத்துக்கு துணப்போன நிர்வாகங்கள் இருக்குது. எனக்கு எத்தனை வகையான இன்று பாவத்துக்கு பள்ளியுடைய கடிதங்களை பயன்படுத்திய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எப்படி அல்லாஹ்ட்ட போயிட்டு பதில் சொல்ல போறது? நிர்வாகம் என்பதை நாங்கள் நினைக்கிற 4 சுவருக்குள்ளால இந்த பள்ளியை அலங்கரிக்கிறது, இந்த பள்ளியுடைய விடயங்களை முஅத்தினுக்கு இமாமுக்கு சம்பளம் கொடுக்கிறது, நோம்புடைய ஹதியாக்கள் எடுக்கிறது, நோம்புடைய காலத்துல கஞ்சி காய்ச்சி கொடுக்கிறது. இதைத்தான் நாங்கள் நினைச்சிருக்க நிர்வாகம் நினைச்சிருக்கிறோம். நிர்வாகங்கிறது அதல்ல, பள்ளி நிர்வாகம் என்கிறது அதல்ல. இதற்கு பின்னால எவ்வளவு விடயங்கள் இருக்குது. பள்ளி வாசலுடைய நிர்வாகங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் என்பதாக எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை படிக்கணும், நிர்வாகத்தை தெரிந்தவங்க நிர்வாகத்துக்குள்ள வரணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியை எப்படி நிர்வாகம் செய்தாங்க, அந்த மஸ்ஜித் நபவி எப்படி என்னென்ன விடயங்களுக்காக வேண்டி அந்த மஸ்ஜித் நபவி பயன்படுத்தப்பட்டுச்சு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த மஸ்ஜித் நபவியுடைய பிரதான நிர்வாகியா இருந்து அந்த சஹாபாக்கள் எப்படி வழி நடத்தினாங்க, அந்த வழித்தோன்றல வந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் எப்படி அந்த நிர்வாகங்களை கொண்டு போனாங்க. இதை படிக்கணும் அன்பான சகோதரே. எனவே அன்பான சகோதரி பெரியார்களே, எனவே எம்முடைய பள்ளி வாசலுடைய நிர்வாகத்துடைய காலம் வந்திருக்கிறது, நிர்வாகத்தை தெரிவு செய்யக்கூடிய காலம் வந்திருக்கிறது. நாங்க மிம்பர்ல சொல்லிட்டு போறோம், இந்த காதால கேட்டு இந்த காதால விடுற விடயம் அல்ல.
இது அல்லாஹ்வுடைய ஷரியத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம், எங்களுடைய எதிர்கால சந்ததிகளோடு சம்பந்தப்பட்ட விடயம், இந்த ஊருடைய சீர்திருத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம், இந்த ஊரை பாதுகாக்கக்கூடிய விடயம், இந்த ஊருக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்திலிருந்து இந்த ஊரை ஊர் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த பள்ளி வாசலுடைய நிர்வாகம் என்று சொல்லக்கூடியது. எனவே இந்த நிர்வாகங்களை தெரிவர நாங்கள் தகுதியானவர்களை தெரிவு செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் எம்மை ஈமானோடு வாழ வைப்பான், எம்மையும் அல்லாஹ் இஸ்லாத்தோடு வாழ வைப்பான். எம்முடைய இறுதி முடிவுகளை அல்லாஹ் நல்லதாக ஆக்குவான், எங்களுடைய சந்ததிகளுடைய இறுதி முடிவுகளையும் அல்லாஹ் நல்லதாக ஆக்குவான். இதற்கு பின்னால வரக்கூடியவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் அல்லாஹ் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, ஈமான் உடையவர்களாக, இந்த ஊரில் வரக்கூடிய பலாய் முசீபத்துகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் இந்த எங்களை சமூகத்தை அல்லாஹ் ஆக்குவான். எனவே அன்பான சகோதரர்களே, முக்கியமான ஒரு பொறுப்பு இது. இது அரசியலுடைய பொறுப்பு அல்ல, அல்லாஹ்வுடைய தீனுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய மாளிகை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு. இது காசி பணம் இதற்காக வேண்டி லஞ்சங்கள் கொடுத்து, இதற்காக வேண்டி நாங்கள் ஆட்களை சேர்த்து இதற்காக வேண்டி முயற்சியக்கூடிய பொறுப்பு அல்ல. தயவு செய்து பதவிகள் ஆசை வைத்து வரக்கூடிய பொறுப்பும் அல்ல. இந்த பதவி ஆசைகள் உள்ளத்தில் இருக்கிறதுனா அல்லாஹ்ட்ட தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இது, இந்த பொறுப்புக்கு நான் தகுதி அல்ல என்பதாக ஒதுங்கிட்டு போக வேண்டிய ஒரு பொறுப்பு தான் இந்த பள்ளியுடைய நிர்வாகத்துடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அது இந்த பள்ளியுடைய நிர்வாகம் மாத்திரமல்ல, ஊர்ல இருக்கக்கூடிய எத்தனை பள்ளி வாசல் இருக்கலாம், அத்தனை பள்ளிகளுடைய நிர்வாகத்துடைய பொறுப்பும் இதுதான். இந்த நாட்டில் அல்ல இந்த உலகத்தில் எத்தனை பள்ளி வாசல் இருக்கலாம், அத்தனை பள்ளிகளுடைய பொறுப்பும் இதுதான். எனவே அன்பான சகோதரர்களே, அம்மானிதத்தோடு நடப்போம். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செஞ்சு எம்முடைய இந்த பள்ளி வாசலுடைய நிர்வாகத்தை, இந்த மஹல்லாவுடைய இந்த நிர்வாகத்தை நல்லவர்களை கொண்டு, அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களை கொண்டு, அல்லாஹ் சொன்னவர்களை கொண்டு நாம் தெரிவு செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எங்களுடைய ஊரார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை அல்லாஹ் நல்ல முடிவுகளை ஆக்குவாயாக. எங்கள் அனைவரும் தீனுக்காக வேண்டி கபூல் செய்வாயாக. எங்கள் ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் சீதேவிகள் ஆக்குவாயாக. எங்களுடைய கலிமா ஒரு மௌத்தை நசீபாக்குவாயாக. எங்களுக்கு ஊருக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்திலிருந்து எங்கள் அனைவரை நீ பாதுகாத்து அருள் செய்வாயாக. எங்கள் அனைவரை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், அந்த பள்ளியுடைய நிர்வாகத்துடைய காலம் முடிவடைந்து இருக்கிறது. யா அல்லாஹ், நல்லவர்கள் இந்த பள்ளிகளை நிர்வகிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அவர்கள் மூலமா இந்த ஊருக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்தில் விட்டும் பாதுகாப்பாயாக. எதிர்வரக்கூடிய சந்ததிகள் வாலிபர்களை சீரானவர்களாக மாற்றக்கூடிய, சீரானவர்களாக உருவாக்கக்கூடிய அந்த தகமை வாய்ந்த நிர்வாகிகளை யா அல்லாஹ் இந்த நிர்வாகத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், அப்படிப்பட்டவர்களை நாம் தெரிவு செய்வதற்கு எங்கள் உள்ளத்தில் யா அல்லாஹ் யாரை நீ முடிவு செய்கிறாயோ அந்த உள்ளத்தில் உதிப்பாக்குவாயாக. எங்கள் அனைவரும் இதற்காக வேண்டி கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நஸ்தஈனு வ நஸ்தக்ஃபிரு வ நுமினு